சத்துரு உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான் என்றால் புரிந்து கொள், கர்த்தர் உன்னை விசேஷப்படுத்தி மற்றவர்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். நம்புகிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி சத்துரு தன் இருதயத்தை கடினப்படுத்தும் போது கர்த்தர் உன்னை விசேஷப்படுத்த போகிறார். ஆமென். காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை திறப்பார். கர்த்தர் தம்முடைய கரத்திலிருந்து எடுத்து கொடுப்பார். அவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு இருக்கிற நம்பிக்கை, சில காரியத்தை பார்க்கும் போது காணாம போறது உங்களுக்கு தெரியும். விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. எனக்கு தெரியும்பா, நீங்க எனக்காக கையை உயர்த்துவீங்கப்பா. அன்னைக்கு எல்லாரும் சொல்ல போறாங்க, இவன் காத்திருந்தது வீணாகல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். உபாகமம் 32வது அதிகாரம். உபாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 32:40. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே பேசும்படி கடந்த நாளிலே ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆமென். தம்முடைய ஜனத்திற்காக தேவன் தம்முடைய கரத்தை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. 36வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல பரிதாபப்படுவார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உனக்கு ஒரு காரியம் நேரிடும் போது சூழ்ந்திருக்கிறவங்களால பார்க்க மட்டும்தான் முடியும். ஆமென். ஆனா ஒருத்தர் உனக்காக கையை உயர்த்துவார். நான் இருக்கிறேன், நான் சாகவில்லை, நான் ஜீவித்திருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம். ஆமென். கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அவருடைய கரம் செய்கிற 3 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. முதலாவது, அவருடைய கரம் பலத்த கரம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கரம். 136வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 136:12. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதி. அவருடைய கரம் பலத்த கரம், பலத்த கரம். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயின் கை ஒருவேளை பலவீனப்படலாம். மோசேயின் கை பலவீனப்படலாம். ஆமென். முன்னிற்கிறவர்கள் கரங்கள் பலவீனப்படலாம். ஆனால் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவருடைய கரம் பலத்த கரம். 32 எரேமியா 32:17 இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 32வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் பலத்த கரம். எனவேதான் சங்கீதக்காரன் பாடும்போது சொல்லுகிறான், அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை. எதை செய்தவரை? 136வது சங்கீதம் அதனுடைய ஆமென் 10-11 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியருடைய தலைசங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? விடமாட்டோம் என்று கெட்டியை பிடித்து வைத்திருக்கிறான் பார்வோன்.
எல்லாமே அவனுக்கு ஃபேவரா இருக்கிறது. அதிகாரம், ஆள்பலம், எல்லாமே. என்ன வந்தாலும் இந்த இஸ்ரவேலரை வெளியே விடவே கூடாது என்பதுல ரொம்ப உறுதியா இருக்கிறான். அதன் அடையாளம் தான் இத்தனை வாதைகள் வந்த பிறகும் வேதம் சொல்லுகிறது, பார்வோன் தன் இருதயத்தை, அப்போ என்ன வேணாலும் இழக்கலாம், இவனை விட்டுறக்கூடாது, இந்த ஆத்மா மட்டும் தப்பிடக்கூடாது. அவன் எவ்வளவு கவனமா இருக்கிறான் பாத்தீங்களா? ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ மற்ற எல்லாவற்றை விட பெரியது என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். மந்திரவாதிகள் சொல்லுகிறார்கள், யாத்திராகமம் 8வது அதிகாரம் 18, 19 வசனங்களிலே, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பெண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. 19வது வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். இது தேவனுடைய விரல் என்றார்கள். நல்ல கவனமா, இன்னும் கர்த்தர் முழு கையை காட்டல, ஒரே ஒரு விரல தான் காட்டுறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விரல் தெரிய ஆரம்பிச்சதும் அங்க நடந்தது என்ன அப்படின்னா, எல்லா மந்திரங்களும் எல்லா எதிர் வல்லமைகளும் ஒண்ணுமே இல்லாமல் போயிற்று. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏன் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை? யாக்கோபின் வலது கரத்தை அவருடைய கரம் பிடித்திருக்கிறது. அவருடைய கரம் பலத்த கரம். இன்னும் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு சத்துரு விஷயத்துல கூட பொறுமையா இருக்கிறார் பாருங்க. அவன் எடுத்ததுமே அவன் தலையில அடிக்கல, அவன் தண்ணியில தான் அடிச்சார். தண்ணியில அடிக்கும் போதே திருந்தலன்னா அடுத்தடி எங்க தான் விழும்? அவன் எடுத்ததுமே தண்ணீர்ல தான் அடிச்சார், அதுலயாவது இல்ல. இப்ப பாருங்க, ஆண்டவர் கைய காட்டல, அவன் முதல்ல ஒரு விரல காட்டுறார். விரல காட்டுதுன்னு அந்நிய வல்லமைகள் எல்லாமே விரல காட்டுறார். இன்னும் நீ திருந்தலன்னா விரல மடக்குவார். இப்படி மடக்கிறது எதுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல விரல காட்டினாரு, அதுலயே நீ திருந்தலையா, பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கப்பானவர் யார்? வானத்திலோ இப்ப மந்திரவாதிகள் பிரயத்தனம் பண்ணினார்களாம், அவர்களால் கூடாமற் போயிற்று. செய்தாங்க, மந்திரம் செய்யறாங்க, யாகங்கள் செய்யறாங்க, ராத்திரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதிகாலை உட்கார்ந்து இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். மோசே என்ன செய்தார்? மோசே வானத்தை பார்த்து கோலை நீட்டி ஏதோ பேசினார், உடனே பேன்கள் வருகிறது. சரி, இவங்களுக்கு தெரிந்த அத்தனை மந்திரங்கள் எல்லாம் செய்து பார்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தவளைகளை வரவழைத்தார்கள், அவர்களும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார்கள். அப்பெல்லாம் எப்படி சாத்தியாச்சுன்னா, ஆண்டவர் இன்னும் விரல காட்டல. சில நேரத்தில் சத்துருவின் கை உங்க வாழ்க்கையில ஓங்கினது மாதிரி இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க, சத்துருவின் கை பெருசுன்னு சொல்லிடாதீங்க, அவர் இன்னும் விரல காட்டல. ஆமென், ஆமென், அவர் இன்னும் விரல. அதனாலதான் தாவீது சில இடத்துல, ஆண்டவர் ஏன் இன்னும் உங்களுடைய கையை முடக்கி கொண்டிருக்கிற, ஏன் மடியில வச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் சொல்ல, ஏன் ஆண்டவரை பாக்கெட்ல கை போட்டுட்டு இருக்கிறீங்க? எடுத்து இப்படி கையை காட்டுங்க ஆண்டவரே, நான் எஸ்கேப் ஆயிருவேன் ஆண்டவரே. ஏன் உங்களுடைய கையை முடக்கி கொண்டிருக்கிறீர்? வாழ்க்கையில ஏன் இத்தனை புயல் அடிக்கிறது? வாழ்க்கையில் ஏன் இத்தனை போராட்டங்கள்? தேவ பிள்ளை புரிஞ்சு, அவர் இன்னும் விரல காட்டல. ஹல்லேலூயா. காற்று கடல் கொந்தளிக்குது, ஆண்டவர் இறையாதே பண்ண பேதுரு பின்னாடி சொல்றீங்களா, ஆண்டவர் அலையில உங்க சத்தம் கேட்கல, அப்படியா? இறையாதே. அவர் கையை உயர்த்திட்டார்னா. ஆமென். ஏசாயா 19வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள்.
19வது அதிகாரம். பதினைந்து முதல் வாசியுங்கள். எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலையும் சரி, வாளும் சரி, கிளையும் சரி, நாணலும் சரி, எகிப்தில் செய்யும் வேலை ஒன்றும் இராது. ஏன்? அடுத்த வசனம். அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளை போல் இருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினால் அஞ்சி நடுங்குவார்கள். ஒரு விரல காட்டுறாரு, அவர் கையை அசைச்சிட்டார். விரல காட்டினா மந்திரவாதிகள் செயலெல்லாம் இல்லாம போயிடும். கையை காட்டினா அத்தனை செயல்களும் காணாம போயிடும். அவர்கள் செய்யும் வேலை ஒன்றும் இராது. என் வாழ்க்கையில் அதனாலதான் 118வது சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யும். இங்கே கர்த்தர் தம்முடைய விரலை காண்பித்ததும் யாத்திராகமம் 8வது அதிகாரம் 19வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அதே அதிகாரம் 12, 13 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். இந்த வார்த்தையை தியானித்து எழுதி கொண்டிருந்த போது ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து பேசின வார்த்தை இதுதான். உனக்கு முன்பதாக சத்துரு தன் இருதயத்தை கடினப்படுத்தும் போது நீ சோர்ந்து போய்விடாதே. சத்துரு உன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான் என்றால் புரிந்து கொள், கர்த்தர் உன்னை விசேஷப்படுத்தி மற்றவர்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். நம்புகிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி, சத்துரு தன் இருதயத்தை கடினப்படுத்தும் போது கர்த்தர் உன்னை விசேஷப்படுத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மொர்தெகாய் முன்னதாக ஆமான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். கர்த்தர் பார்த்தாரு, இனி இவனை இப்படி வச்சிட்டு இருக்கிறது நல்லதல்ல. இவன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவன் மொர்தெகாய். அவன் யார் என்று 4 பேர்கிட்ட கேட்ட அவனை பார்த்தோன்னா இதுதான் மொர்தெகாய் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இவன் யாரு? 4 பேர் சொல்ல, இவன் இப்படி ஒருத்தன், ஒரு யூதன், ஒரு மொர்தெகாய். ஓ அப்படியா, ஓகே. எப்பொழுது ஆமான் அவனை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல். ஃபர்ஸ்ட் அற்பமா பார்த்தான். யூதன் நமக்கு முன்னாடி எழும்பல, எல்லாமே ஆமானுக்கு ஃபேவரா இருந்தாலும் ராஜஸ்ரீ விருந்து வைக்கிறா, அந்த மகிழ்ச்சி கூட ஆமானால அனுபவிக்க முடியல. அவனுக்கு ஒரே குறிக்கோள், இந்த மொர்தெகாய் கதையை முடிக்கணும். நாளாக 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 மொர்தெகாய் மேல் அந்த வெறுப்பு கூடுது. யூதரை அழிக்கும்படியான உத்தரவாதத்தை வாங்கிவிட்டான். ஆனாலும் கோபம் தீரல. மொர்தெகாய்க்குன்னு ஒரு தூக்கு மரம். மொர்தெகாய் முன்னாடி ஆமான் சரி நேத்து இப்படி முறைச்சிட்டு போனார், இன்னைக்காவது சிரிப்பாரா? இல்ல, திருப்பியும் முறைக்கிறான். சரி எஸ்தர் விருந்து வச்சாச்சு, சரி இனி அவனை விட்டுருவோம், அவன் பாட்டுக்கு அவன் இருக்கிறான் போ, நமக்கு தான் நல்ல லைஃப் இருக்குது, அரண்மனையில நல்ல பேர் இருக்கு. இல்ல, ஆனால் அவனுக்கு அது எரிச்சல். அநேகருக்கு இந்த சிலர் மேல இருக்கிற எரிச்சல்னால தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை கூட சரியாய் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென், இந்த எரிச்சல் யார் மேலேயாவது வந்துட்டுன்னு வைங்களேன், அது என்ன செய்யும் தெரியுமா? அது அவங்கள அழிக்காது, நம்முடைய சந்தோஷத்தை அழிக்கும். நம்முடைய நாம அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க விடாதபடி தடுக்கும். நாம மகிழ வேண்டிய காரியங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். 5வது அதிகாரம் வீட்டில் போய் எல்லாத்தையும் விவரித்து சொல்லுகிறான். சொல்லிவிட்டு 13வது வசனத்தில் என்ன சொல்றான் பாருங்க. ஆனாலும் அந்த யூதனாகிய
மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே அவன் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமல் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானா. ஆனாலும் அடக்கி கொண்டு வீட்டுல வரான். வீட்டுல வந்து கேட்கிறாங்க, ஆமா என்ன நடந்துச்சு? நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான். ஆனாலும் அந்த மொர்தெகாய் அந்த அரண்மனை வாசல்ல இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு, அதாவது அவனுக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷத்தை மனமகிழ்ச்சி அவனால வீட்டில் அனுபவிக்க முடியல. ஏன்னா ஒருத்த மேல இருக்கிற எரிச்சல். இது செய்தி அல்ல, ஆவியானவர் இந்த வார்த்தை எடுத்து பேச வைக்கிறார். எத்தனை இடத்துல நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய இடத்துல மகிழ முடியல, களி கூர்ந்து ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஆராதிக்க முடியல, சந்தோஷத்தோடு குடும்பமாய் அனுபவிக்க வேண்டிய பல நன்மைகள் இருந்தும் நம்மால் அனுபவிக்க முடியாத காரணம் பலர் மேல் இருக்கிற எரிச்சல். இவன் எப்படி சர்ச்சுக்கு வரலாம், இவன் எப்படி சர்ச்சுக்கு வரலாம், இவன் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாம், இவன் எப்படி இந்த ஃபங்க்ஷன் வரலாம். சிலரை பார்த்தாலே எரிச்சல். இந்த எரிச்சல் இது ஆமானுடைய வேலை, ஆமானுடைய ஆவி. இது தேவன் தருகிறதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எரிச்சல் தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இப்படி எரிகிறான். உடனே தான் வீட்டில் இந்த ஆலோசனை போகுது. அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொல்றா, 14வது வசனத்தில் 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். ஏற்கனவே இவன் எதிரா இருக்கிறான். இப்பொழுது இன்னும் மூர்க்கம், இன்னும் கோபம். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? நீ கர்த்தரை நம்பி இருப்பது உண்மையானால் உனக்கு எதிராக எழும்புகிற கடினமான காரியம், மூர்க்கமான காரியம், அது உன்னை விசேஷப்படுத்துவதற்கு எதுவாய் மாறும். ஆமென். இவள் என்ன சொல்லுகிறார்? நாளைய தினம். என்ன சொல்றா? நாளைய தினம் நீங்க தூக்கு மரம் போட்டு அவனை தூக்கி போட ராஜாவின் இடத்துல உத்தரவாக வேண்டும். ஹல்லேலூயா. இவன் நாளைய தினம்னு பேசினதும் கர்த்தர் இங்கே என்ன நடத்துகிறார் பாருங்கள். 6வது வசனம், 6வது அதிகாரம் 1வது வசனம். அந்த ராத்திரி. ஹல்லேலூயா. ஐயோ, நாளைக்கு என்ன ஆகுமோ? ஏங்க, ஒரு இரவு இருக்கலாங்க. ஆமென். ஹல்லேலூயா. போன வருஷம் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஆமென். அப்பொழுது வெளியே ஒரு ஊழிய விஷயமா வெளியே இருக்கும்போது அப்படி சபையிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு சகோதரி இப்படி அப்பாவுக்கு செக் பண்ணிட்டு கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே ஓடலை. அப்படியே சப்பா என்ன சொல்ல அப்படி ஜெபம் இருக்கும்போது ஆண்டவர் வந்து பேசுறாங்க. எப்போ எடுக்க சொன்னாங்க? நாளைக்கு தானே, ஒரு நாள் இருக்குல்ல. ஜெபம் நீங்களும் ஜெபம் எடுங்க. ஜெபம் பண்ணுறேன். உன்னை ப்ரேயர் குரூப்ல எல்லாம் போட்டுட்டாச்சு. ஒரு நாள் ஆண்டவர் அதை காட்டி தரார். ஒரு ராத்திரி இருக்கு, நாளைக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். கிருபையினால் எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் ஒரு சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு பார்க்குறாரு. இது டேப்லெட்டே போதும், காலெல்லாம் எடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உங்க கைகள் உம்மால் கூட. ஆமென். உங்க கைகள் ஜீசஸ் உம்மால் கூடாது, உம்மால் கூடாதது. நாளைக்குன்னு சத்துரு பிளான் பண்றதுக்காக ஸ்தோத்திரம். அவன் அப்படி பிளான் பண்ணானா இன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நாளைக்கு உன் கதையை இந்நேரத்தில் முடிப்பேன். இயேசுவேல் சொன்னதும் இன்னைக்கு எலியா தூதனை பார்க்கிறான், பரலோக போஜனத்தை உட்கொள்றான். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாளைய குறித்து, நாளைய தினத்தை குறித்து
பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்வன் தன் இருதயத்தை கடினப்படுத்திருந்தோம். அதுவரை கேட்காத வார்த்தை, அதுவரை வெளிப்படாத என்ன, நான் என் ஜனம் இருக்கிறான் பாரு தேசம், அந்த பட்டணத்தை நான் விசேஷப்படுத்த போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில தேவன் ஒரு கிரியை செய்ய துவங்கி விட்டார். ஆமென். போக என்னப்பா நீ இவ்வளவு ஜெபம் பண்ணி, சூழ்நிலையெல்லாம் இன்னும் ரொம்ப ஒஸ்டா தான் போகுது. ஒஸ்டா போகுதுனால பெஸ்ட் பக்கத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். நம்புறவங்க ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது. ஆமை. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஜனங்கள் பாடினார்கள். ஆமை. நாம் இன்னைக்கு அந்த பாடலை தான் பாடி ஆராதித்தோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவன் யார். அதில் என்ன சொல்லி பாடுகிறார்கள்? கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. பகைஞனை நொறுக்கி விட்டது. 12-13 வசனங்களை வாசியுங்கள். நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் அவர் விளங்க பண்ணுகிற கிருபைக்கு பின்னாக இருப்பது என்ன தெரியுமா? அவருடைய கரம். கிருபை கிருபை. இன்னைக்கு நாம கிருபையில களி கூறுகிறோம்னா அதற்கு பின்னாக இருப்பது அவருடைய கரம். அவருடைய கரம் இல்லை என்றால் அவருடைய கிருபை இன்னதென்று நாம் அறியாமலே போயிருந்திருப்போம். கிருபையினாலே காக்கப்பட்டோம், கிருபையினாலே மீட்கப்பட்டோம், கிருபையினாலே நடத்தப்படுகிறோம், கிருபையினாலே நாளை மறுகரையில் அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். இதுக்கு பின்னாக இருந்து செயல்படுத்துகிறது என்னவென்றால் அவருடைய பலத்த கரம். பலத்த கரம். எஸ்தர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராததினால். சத்ரு உனக்கு நாளை என்று குறிக்கும் போது அந்த இரவிலே கர்த்தரால சும்மா இருக்க முடியாது. நித்திரை வராததினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். வேதம் சொல்லுகிறது அது ராஜ சமூகத்தில் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஐயோ நாளைக்கு மேனேஜர் என்ன வந்து பார்க்க சொல்லி இருக்கிறாங்க, ஏற்கனவே அவருக்கு என்ன பிடிக்காது. ஐயோ நாளைக்கு இவங்க ஏற்கனவே அவங்களுக்கு என்ன பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு ஒரு நாளை குறிச்சான்னு புரிஞ்சுக்கோங்க, ஏற்ற காலம் வந்து விட்டது. ஆமென். இஸ்ரவேலருக்கு தெரியல ஏற்ற காலம் வந்தது. வாக்குத்தத்தம் நிறைவேறு காலம் சமீபமாய் வந்தது. இஸ்ரவேலருக்கு தெரியல, ஆனா பார்வோனுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் சொல்றோம், இவங்களை இவங்க நம்ம விட்டு போகாதபடி, இவர்கள் நம்ம எதிர்க்காதபடிக்கு ஆமென் நம்ம என்ன செய்வோம்? இவங்களை ஒடுக்குவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறந்து வாசிக்கப்பட்டது. தாமதித்து செய்தார் ஆண்டவர். ஒரு நாட்டின் ராஜாக்களுடைய இருதயெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறதா. அவர் தம்முடைய இஷ்டப்படி என்ன செய்கிறாரா? திருப்புறாரா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் என்பது கர்த்தருக்கு ஐயோ ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு நாள் தான் நமக்கு. ஐயோ எக்ஸாமுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. எப்படியும் கடைசி நாள் தான் படிக்க போறேன். ஆனாலும் எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாசம்தான் இருக்குது. நமக்கு அதெல்லாம் பெருசா இருக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு நாள் இருக்கா. கொஞ்ச நேரம் கூட தூங்கிட்டு ஒரு நாள் இருக்கா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் எனக்காக யாவையும் நம்புறவங்க கைகளை உயர்த்தி
சத்தமாய் எனக்காக செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, என் பாரங்கள் என் பாரங்கள் ஆமெனும் பாதத்தில் இறக்கி வை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ரொம்ப சிந்திக்க வைத்த இன்னொரு வார்த்தை நமக்கு தெரியும். அடுத்த அதிகாரத்தில் மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறான், மேன்மைப்படுத்தப்படுகிறான். 7வது அதிகாரத்தில் ஆமான் தூக்கிலிடப்படுகிறான். 5வது அதிகாரத்தில் விருந்து நடக்குது, 7வது அதிகாரத்தில் விருந்து நடக்குது. 5வது அதிகாரத்தில் நடக்கிற விருந்திலேயே எஸ்தர் ஓபன் பண்ணி இருக்கலாம், இப்படி எங்க ஜனத்தை கொல்ல பார்க்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஜாவுக்கு எஸ்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ ராஜ்யத்துல பாதி கேட்டால் நான் தர்றதுக்கு ரெடி. அந்த அளவுக்கு எஸ்தர் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிற அந்த தயக்கு காரணம் கர்த்தருடைய சமூகத்தில் அவள் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தாள். அப்ப முதல் விருந்திலேயே எஸ்தர் வெளிப்படுத்தி இருக்கலாம். எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லாதனால சொல்றேன், நீங்க வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ராஜாவை விருந்து கூப்பிடுறா. ராஜா கேட்கிறார், என்னம்மா வேணும் உனக்கு? நான் ஒரு விருந்து வைக்கிறேன், நீங்க வரணும். ஆமானையும் வர சொல்லுங்க. ஆமான் ஒரே குஷியில போறார். அங்கேயே சொல்லியிருக்கலாம் ராஜாவே, ஆனாலும் இந்த ஆமான் இப்படி பண்ணிட்டார். அப்படியா? உடனே அந்த இடத்துல ஆமான கொண்டு இருக்கலாம். அங்க ஆமானுக்கு இன்னொரு விருந்து தான் சொல்லப்பட்டதே தவிர வேற எந்த, இவ்வளவு எஸ்தர் இருக்கா, ராஜா இருக்கிறா, உள்ள போன ஆமான் பாடியா வெளியே வருவான்னு பார்த்தா அவன் குதிரையில ஜாலியா தானே வரான். மொர்தெகாய் நினைச்சிருப்பார், என்ன ஆண்டவரே இது, இன்னையோட இந்த ஆமானுக்கு பிரச்சனை முடியும்னு பார்த்தா அவன் இன்னொரு விருந்தா? எதுக்கு புரியல. இப்போ இந்த 5வது அதிகாரத்தில் விருந்து வைக்கப்படுகிறது. அந்த விருந்திலே ஆமான் கதை முடிந்திருக்க வேண்டியது இல்ல. 7வது அதிகாரம், இந்த 5க்கும் 7க்கும் நடுவில் தான் இந்த 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்தில் அப்படி என்ன நடக்குது? 7வது அதிகாரத்திலே ஆமானுக்கு கதை முடியுது. மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலேயே அதே மரத்துல ஆமான் தூக்கில இடப்படுகிறான். அப்படி இருக்க ஏன் ஆண்டவரை இவ்வளவு விட்டிலே? ஆன்சர் ஒண்ணுதான், மொர்தெகாய் நான் உனக்கு செய்யறத அவன் பார்க்கணும். உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டாங்க, நான் இருக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார் என்று நம்புறவங்க மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் உனக்கு செய்யறத அவன் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மொர்தெகாய் ஆமான முடிக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. அதனாலதான் அவன் என் கை வல்லமைய பார்க்கணும். அவன் பார்க்கட்டும், உட்காரவை அவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டா வருது. நான் வேற ஆவேசத்துல 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு செய்யறத பார்க்கணும். அதனால வெயிட் பண்ணி இருக்கட்டும், போட்டோம். ஆண்டவர் இவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க, ஆண்டவரே வெயிட் பண்ணு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆமான் வீட்டுக்குள்ளிருந்து திட்டம் போடும்போது நீ புரிந்து கொள், உனக்கான திட்டம் ஏற்கனவே போடப்பட்டது. அவன் ஒரு திட்டம் போடுறான், அது அவனுக்கான திட்டம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ராத்திரியில புஸ்தகம் ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஆகையால் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய, எல்லாரும் சொல்லுங்க, பலத்த கை
அடங்கிரு, அடங்கிரு. ஆமென். மொர்தெக்காயின் நிலைமை அந்த ஏற்ற காலம் வர்றது வரை வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கிறவன். வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. வாசல்ல அப்படி உட்கார்ந்து இருப்பான், அப்படியே இருப்பான். பார்த்தா இவருக்கு வேற வேலையும் அப்படிதான். ஏற்ற காலம் வர்றது வர அந்த காலம் வந்ததும் அதுக்கப்புறம் குதிரையில உட்கார்ந்து இருக்கிறான். அதன் பிறகு ராஜ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. முதலாவது அவனை குறித்து எழுதின வார்த்தை ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையே ராஜ சமூகத்திலே காணப்பட்டது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய காலங்களையும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் தம்முடைய கையில வரைந்திருக்கிறார். ஏற்ற காலம் இன்னைக்கு இருப்பது வனாந்தரமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வாசல்லையா இருக்கலாம், அல்லது அக்கினியிலா இருக்கலாம், முட்களின் நடுவிலா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். அவருடைய கரம் பலத்த கரம், நமக்காய் உயர்த்தப்பட்ட அவருடைய கரம் பலப்படுத்தும் கரம். எல்லாரும் சொல்லுங்க, பலப்படுத்தும் கரம். சங்கீதம் 89:21 கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அந்த பலத்துல தாங்க கோலியாத்தை அடிச்சான். அந்த பலத்துல சிங்கத்தின் வாய்க்கு ஆட்டுக்குட்டியே தப்பு வைத்தான். எப்படி தப்பு வச்சிருப்பாரு? சிங்கம் கடிச்சு வச்சிருக்கும் ஆட்டுக்குட்டிய. அப்ப அதை என்ன செய்யணும்? அப்படி பிடித்து இழுத்து அந்த ஆட்டுக்குட்டிய சேதம் இல்லாம பல்லு கடையில மாட்டிக்கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை இழுத்தா கிழிந்துதான் வெளியே வரும். அதுக்கு சிங்கத்துக்கே சாப்பிட கொடுத்திருக்கலாம். அதுக்கு சேதம் வரக்கூடாதுன்னா அந்த வாயை ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண முடியுமா? சிங்கத்துக்கு பல்லு பார்த்திருக்கீங்களா? சிங்கத்துக்கு பல்லு பார்த்திருக்கீங்களா? அந்த பிடியில எல்லாம் மாட்டினா ஓபன் பண்ண முடியுமா? இந்த கையால முடியுமா? ஆமே, இருக்கிற பலம் கூட இன்னும் வேலை முடியலையா? கையெல்லாம் பாருங்க பிரதர், நம்ம தான் பாடுவோம் என்ன, சிங்கத்தின் மேலும் நடந்து எங்க நடக்குது காண்டுவரே. அவன் எந்த கைய வச்சு, எந்த கையால, இதெல்லாம் பிராக்டிக்கலா சாத்தியமாங்க. இவனுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியும். யுத்தத்துக்கான ட்ரெஸ் கூட போட தெரியாது தாவீதுக்கு. ஆமென். ஆனால் இப்பொழுது சிங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டிருக்கிறான். அனுமதித்தது கர்த்தரானால் அதை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் பிரதர் பெஞ்சமின் தாஸ் அவங்க நேத்து போன் பண்றாங்க. எங்கிருந்து கிளம்புற இடத்துல போன், அண்ணே பிரைஸ்ல அண்ணே அங்க எப்படின்னு வரணும்? அது சொன்னேன், ஃபில் ஹாஸ்பிட்டல் பெண்டி ஹாஸ்பிட்டல் ஓகே, பென்சாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் ஓகே, அதில் சிசி வச்சிருக்கு உள்ள ஒரு ரோடு ஓகேண்ணே ஓகேண்ணே வச்சுட்டாங்க. எனக்கு இவங்க எப்படி, ஆமா மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஒரு 100 தடவை சொன்னாலும் ஆமே அடுத்த தெருவில் போய் நின்னுட்டு இங்க இப்படி ஒரு சர்ச்சு, இப்படி ஒரு சர்ச்சே இங்க இல்லையாமே நம்மளே யோசிக்க வைப்பாங்க, ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. ஆனா இவங்ககிட்ட இவங்க ஒண்ணு, இவங்களுக்கு தெரியும், அவங்கள பார்த்துருக்கீங்க, ஒன்னும் எழுதவும் இல்லை, ஒன்னு ஓகே ஒரே ஒரு வாட்டி தான் சொன்னேன், 10 வந்து நிக்கிறாங்க. ஒரு பாதையில கர்த்தர் நடத்த விட்டா என் ஜனங்கள் ஒருபோதும் அதே போல சில மாதங்களுக்கு முன்னாடி இங்க வந்திருக்க அந்த சகோதரிட்ட தான் நினைக்கிறேன், அண்ணா உங்க நம்பர் சொல்லுங்கன்னாக்க நான் நம்பர் சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு ஓகே ஓகே தேங்க்யூ. என்ன ஓகே, நீங்க எப்படி நோட் பண்ணீங்க? அதெல்லாம் உள்ள நோட் ரெஜிஸ்டர் ஆயிட்டு. சொல்லுங்க என் நம்பரை, கடன்னு சொல்றாங்க. நானே என் நம்பர் படிக்க 1 மாசம் ஆச்சு. எங்க ஆண்டவர் என்னை ஆண்டவர் இப்படி வச்சிருக்கீங்க? இல்ல, என்னை இப்படி வைத்திருப்பதற்காக
ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க அண்ணன் இருந்திருந்தா, உங்க அண்ணன் இருந்திருந்தா ஓடி இருப்பான் சிங்கத்தை பார்த்த உடனே. அவன் ஹல்லேலூயா, என் புயம் அவனை பலப்படுத்தும். பலப்படுத்துகிற கரம். ஹல்லேலூயா, பலப்படுத்துகிற கரம். ஆமென். ஆண்டவர் பல நேரத்தில் ஆமென் சொல்ல, இந்த வீட்டில் போய் நீ இப்படி, இந்த வீட்டில் போய் இப்படி பிறந்திருக்கிறிய, பல கேள்விகள் வரும். நீங்க இப்படி இருக்கிறதுனால தான். இல்லை, நான் ஏன் மசில காட்டிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் கையை எடுத்துருவார். போ போ. ஹல்லேலூயா. எலியாவுக்கு ரதம் கிடையாது, ஆகாபுக்கு ரதம் இருந்துச்சு. அந்த இல்லாய்மைக்காக எலியா ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பார். ஏன்னா ரதம் இருந்திருந்தா அவனும் ரதத்துல போயிருப்பான். ரதம் இல்லாததுனால கர்த்தருடைய கை எலியாவின் மேல இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, ரதத்துக்கு முன்னாக ஓடி. நான் இதை தியானிச்சுட்டு இருக்கும் போது எப்படி ஓடி இருப்பான் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினாங்க. இந்த டாய் பைக்கு கார்லாம் பார்த்துருக்கீங்களா? அது எந்த வேகத்தில் ஓடும்? அது எந்த வேகத்தில்? ஏன்னா அவங்க யூஸ் பண்ணது கிடையாது. டாய் பைக்கு கார்லாம் எந்த வேகத்தில் ஓடும் தெரியுமா? அதை யூஸ் பண்றவங்க கையுடைய வேகத்தில் ஓடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா அது இப்படி இப்படிதான். இது ஒரு பெரிய ஒருத்தங்க அப்படி பின்னாடி இழுத்து விட்டாங்கன்னா அப்படி அது அது வந்து அந்த 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 டாயோடைய, அந்த டாய் பைக் அதோடைய வேகத்தில் இல்லை, அதை யூஸ் பண்ற கையுடைய வேகத்துல தான். நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க இவன் பாட தெரியலன்னா பாடுறான், பேச தெரியலன்னா பேசுறான். இது டாயிங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா என் மேல வைத்த அவருடைய கரம், என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, அவருடைய கரம். ஹல்லேலூயா. அவர் யூஸ் பண்றார். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால் அவன் ஆகாவின் ரதத்துக்கு இதெல்லாம் நினைத்து பார்த்திருப்பாடா எலியா. ஆமென். ஆண்டவர், எனக்கு மட்டும் ரதம் இருந்திருந்தா உனக்கு முன்னாடி வேற ஒருத்தன் ஓடி இருப்பான். ஆமென். ரதம் இருந்திருந்தா நீ இருக்கிற இடத்துல வேற யாரோ வந்து இருந்திருப்பாங்க. சில இல்லாய்மைக்காக ஸ்தோத்திரம், சில இல்லாய்மைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் பாருங்க, ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. பவுலுடைய சரீரத்தின் பலவீனம் பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாய் அடிக்கப்பட்டேன், நிறைய காவல்கள், மரண அவஸ்தை, 40 அடியாக, ஒன்றும் குறைய 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டேன். கல்லறி உண்டேன், 3 தடவை கப்பர் சேதம். அந்நிய ஜனத்தினால் மட்டுமல்ல, சொந்த ஜனமும் எனக்கு மோசம் பண்ணாங்க. பசி, பட்டினி, தாகம், நிர்வாணம், குளிர். இவைகளின் நடுவில் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவனை பலப்படுத்த முடியுமா? எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ தேவனுடைய கரத்தினாலே ஆகும். இந்த பவுலை கொண்டு கர்த்தர் 14 நிருபங்களை எழுதினார். இன்னைக்கு நாம் படித்து பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். 14க்கும் அதிகமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. 10,000 மைல்களுக்கும் அதிகமாய் அதிகம் அடிக்கப்பட்டவன், காவலில் இடப்பட்டவன், கப்பர் சேத, வியாதி, பசி, பட்டினி, தாகம் என அவ்வளவு பிரச்சனை சந்தித்தவன் 10,000 மைல்களுக்கும் அதிகமாய் பயணித்து இருக்கிறார் என்றார். அது மாத்திரமா, கடைசியில சொல்றார், நான் ஓட்டத்தை முடித்தேன். இவ்வளவு இருந்தும் என் ஓட்டத்தை எதுவுமே ஸ்டாப் பண்ணவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. ஏனென்றால் நான் ஓடல, என் மேல ஒரு கரம் இருந்து என்னை ஓட வச்சிருக்கேன். ஆமென். அவ்வளவுதான் ஆண்டவரே.
உங்க வண்டி எப்படிங்க ஓடுது? அவர் ஓட்டுறாரு, ஓடுது. சில நேரத்தில் அவர் இப்படி கையில் தான் எடுத்து வச்சிருப்பார், ஓட்ட மாட்டார். சில நேரத்தில் அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வேகமோ நம்முடைய விவேகமோ அல்ல, எல்லாமே அந்த கரம் செய்து. கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். என்னை எப்படி நடத்தணுமோ அந்த கரம் நடத்த வல்லமை உள்ளது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவது பலத்த கரம், பலப்படுத்தும் கரம். மூன்றாவது பலன் தரும் கரம், பலன் தரும் கரம். 104வது சங்கீதம் 27, 28 வசனங்கள் நல்ல தெரிந்த வசனங்கள் தான், இருந்தாலும் வாசிக்கலாம். 104வது சங்கீதம் 27, 28 வசனங்கள். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளைக்காக கர்த்தர் ஏற்ற வேளையில தருவார் என்று யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பலனை கொடுக்கிற கரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஏற்ற வேளைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை திறப்பார். கர்த்தர் தம்முடைய கரத்திலிருந்து எடுத்து கொடுப்பார். அவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஒரு வசனத்தை கூட வாசித்து செபிக்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்கள். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லிவிட்டு கடைசி 23 கடைசியில கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நான் கரத்தை உயர்த்துகிற அந்த நாளிலே நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ கர்த்தருக்கு காத்திருப்பது உண்மையானால், ஏற்ற வேளைக்காய் காத்திருப்பது உண்மையானால், அவன் உன்னை வெட்கப்பட்டு போக கர்த்தர் கையை முடக்கி கொண்டிருக்க மாட்டார். உன்னை சாட்சி சொல்ல வைக்க அவர் தம்முடைய கரத்தை உயர்த்துவார். ஆமா, அவர் உங்களுக்கு செய்வார்னு எப்படி நம்புறீங்க? நம்பிக்கை ஒண்ணுதான், ஜீவிக்கிறார் இயேசு, அவ்வளவுதான். ஆண்டவர் கையை வைத்து சொல்ற, நான் சாகல, இன்னும் ஓவரா என் பிள்ளை அடிச்சிட்டு இருக்கிற. அவர்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? அவர் பரிதாபப்படுகிறவர். கரத்தை உயர்த்தி நான் ஜீவித்திருக்கிறவர். பலத்த கரம், பலப்படுத்து கரம், காத்திருக்கிற அவரை நம்பி என் அப்பா வாக்கு தந்திருக்கிறார். ஏற்ற வேளையில் ஆண்டவர் சொல்றார், கையை உயர்த்துவேன், அப்பொழுது அறிந்து கொள்வாய். எப்பொழுது? நான் கையை உயர்த்துவேன் பாரு, எப்பொழுது. காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அந்த நாள் வரப்போகிறது. அப்ப நீங்க உடனே என்ன தெரியுமா நினைக்கணும்? அப்பா கையை உயர்த்திட்டார் எனக்காக, எனக்காக, எனக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூட. அப்படி எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? ஜீசஸ், உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாத. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நான் கர்த்தர். அதுக்கு மேல உள்ள வசனங்கள்ல தான் ஆண்டவர் சொல்ல, சீயோன் சொல்றா, கர்த்தர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார். இல்லம்மா, ஏற்ற காலம் வரல. பல முறை சொன்ன வார்த்தை ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். ஏற்ற காலம் என்பது நாம் குறிக்கிற நாள் அல்ல, கர்த்தர் ஏற்கனவே குறித்து வைத்த நாள். ஆமென். அந்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது நீங்க என்ன சொல்லணும்னா, அப்பா கையை வைத்துட்டார். ஆமென். இப்ப சேர்ந்து பாடுவோமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை, எல்லாவற்றையோ
நிரப்பும் நீர் இருக்க எனக்காக யாவோம், எனக்காக யாவோம். என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் நிரப்பும் நீர். எல்லாரும் இப்ப கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடா. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு ஆண்டவர்ட்ட ஒண்ணே சொல்லுங்க, உங்க கை எனக்கானதை செய்து முடிக்க நான் நம்புறேன். அந்த ஏற்ற காலத்துக்காக நான் அடங்கி இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் கையை விட்டுட்டு போயிடக்கூடாது. யாரோ உனக்கு செய்யறேன்னு சொன்னதை நான் போயிடக்கூடாது. என் அப்பா உயிரோடு இருக்கிறா, உயிரோடு இருக்கிறா. நான் அடங்கி இருக்க எனக்கு கிருபை தாங்க. நான் எதுல சோர்ந்து போறேன், எதுல தளர்ந்து போறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சர்ச்சில் வந்து வார்த்தை கேட்கும் போது எனக்கு இருக்கிற நம்பிக்கை, சில காரியத்தை பார்க்கும் போது காணாம போறது உங்களுக்கு தெரியும். விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. எனக்கு தெரியும்பா, நீங்க எனக்காக கையை உயர்த்துவீங்கப்பா. அன்னைக்கு எல்லாரும் சொல்ல போறாங்க, இவன் காத்திருந்தது வீணாகல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் உங்க கைகள் இயேசப்பா உம்மால் கூடாது. ஆமென். உம்மால் கூடாது. ஓ உம்மால் கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர்ட்ட வச்சுட்டு சொல்ல முடியுமா? நீங்க கையை உயர்த்திட்டீங்கன்னா சால்வ் ஆயிரும். நீங்க கையை உயர்த்திட்டீங்கன்னா சால்வ் ஆயிரும். நீங்க கையை அசைச்சிட்டீங்கன்னா எல்லா எதிரான காரியங்கள் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் காத்திருக்கிறதுனால நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க, நிறைய பேர் நிந்திக்கிறாங்க. ஆமென். நீங்க கையை உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன். எனக்கான வேலை வரும்போது இமீடியட்டா செய்வீங்க, இமீடியட்டா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாமதித்தாலும் காத்திரு, விட்டுறாத. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்ட, விட்டுறாத. அப்புறம் 99 வயசுல வந்து என்ன சொன்னார் பாத்தீங்களா? எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாரு வந்துட்டு பக்கத்துல வந்தாச்சு, இனி விட்டுரு போயிடாத. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பது அப்பொழுது அறிந்து கொள்வார். எப்பொழுது ஆண்டவர் என் கையை நான் உயர்த்துறேன் பாரு உனக்காக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர். உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களோடு இடைப்பட்டு பேசினீர். நீர் உம்முடைய கையை உயர்த்தி நான் ஜீவித்திருக்கிறவர் என்கிறீர். நான் இருக்கிறேன்னு சொல்றீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே தந்த தயவுக்காக நன்றி. உம்முடைய கரம் பலத்த கரம், சத்துருவை நொறுக்குகிற கரம், உம்முடையவர்களை பலப்படுத்தும் கரம், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலனை கொடுக்கிற கரம், உம்முடைய தயவுள்ள கரங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாராட்டுகிற அத்தனை கிருபைகளுக்கு பின்னாக இருப்பது உம்முடைய கரத்தின் கிரியை என்பதை ஆண்டவரை இந்த நாளிலே ஒன்று கூட எங்களை உணர்த்தி பலப்படுத்தின உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன சூழ்நிலையிலிருந்து வந்திருப்பாங்க என்பது உமக்கு தெரியும்.
எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் சில குறிப்பிட்ட காரியத்துக்காக உங்க சமூகத்தில் நீர் கொடுத்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். நீங்க சொல்லுறீங்கப்பா, நான் என் கையில் கரத்தை உயர்த்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வா என்று இந்த நாளில் ஒன்று கூட எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. நீர் கொடுக்கதான் நாங்க வாங்கிக் கொள்வோம். எங்களை திருப்தியாக்க வேண்டியது உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வாரோம். சமீபத்தில் தூரத்திலும் இருந்து இந்த கூடுகையில் இணைந்த அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அறிந்து கொள்ளட்டு கர்த்தர் எனக்காக தம்முடைய கரத்தை உயர்த்தினார் என்பது ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்து நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமா சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும்